அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புத்தாண்டு வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம ஹவுஸ் கீப்பிங் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 இந்த புது வருஷத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணணும். என்ன லிஸ்ட் டவுன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி 5 விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒன்று முக்கியமான விஷயம் வந்து உங்க ஹெல்த். உங்க ஹெல்த்ல நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எழுதுங்க. ரெண்டாவது ஒன் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலியில என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு கோலா எழுதுங்க. மூணாவது வந்து வெல்த்ங்கிறது ஒன்றும் இல்லை, பணத்துல நான் என்ன மாதிரியான எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் இந்த வருஷம், அந்த மாதிரி என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாலாவது கேரியர், உங்களோட தொழில் சம்பந்தமா நீங்க உங்க தொழில என்ன உயரணுமா, இன்னும் என்ன லெவலுக்கு வரணும் அப்படிங்கறத பத்தி எழுதுங்க. அஞ்சாவது ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ஆன்ம உணர்வுல நீங்க ஏதாவது ஒரு ஆன்ம உணர்வுல நீங்க ஏதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை பத்தி 5 விஷயங்களுக்கு ஒரு கோலா எழுதிக்கங்க. இது எழுதுறப்போ தனிப்பட்டு உங்களுக்கு எழுதாம முடிஞ்ச வரையும் உங்க குடும்பத்திற்கு நீங்க என்னென்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல ஹெல்த் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி பண விஷயத்துல மொத்தமா ஒரு ஃபேமிலியா நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க. நாலாவது விஷயம் வந்து உங்க கேரியர் எழுதுறப்போ உங்க ஃபேமிலி டோட்டலாவும் ஏதாவது கேரியர் இருந்தது, கணவருக்கு இருந்தது, மனைவிக்கு இருந்தது, இல்ல பையனுக்கு இருந்தது, தங்கச்சிக்கு இருந்தது, அக்காவுக்கு இருந்ததுன்னா எல்லாத்தையுமே ஒரு காமன் கோலா எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த 5 விஷயங்களையுமே ஒரு ஃபேமிலிக்கு எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு ஆனா அந்த கோல் எழுதுறதுக்கு முன்னால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நம்மனால இதை இயலும் இயலாதுன்னு 2 விஷயம் இருக்கு. அதாவது நம்ம மனசு வந்து இதை என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் சொல்லும். இப்ப நான் வந்து இப்ப நான் ஒரு மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். திடீர்னு போய் எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வந்து இந்த வருஷத்துல நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? முடியாது. சோ முடிஞ்ச வரையும் உங்க மனசால எதை அக்செப்ட் பண்ண முடியுமோ அந்த அக்செப்ட் பண்ற லெவல் வரையும் இருக்கிறத எழுதிக்கங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனா உங்களால அதை பிலீவ் பண்ண முடிஞ்ச அளவா இருக்கணும். அந்த மாதிரி கோல்ஸா எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். அது சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணி அதை அடையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல் எல்லாம் எழுதிட்டு விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. விஷன் போர்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு சார்ட் பேப்பர்ல உங்களுக்கு என்னென்ன கோலுக்கு வேணுமோ அதையெல்லாம் எழுதிட்டு அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ். இப்போ எனக்கு வந்து பணம் வருது, இந்த பணம் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ். அப்புறம் எனக்கு வந்து ஹெல்த்ல நான் நல்லா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன், இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபேட்டா இருக்கேன், இப்போ வந்து நான் ஸ்லிம் ஆயிட்டேன், ஸ்லிம் ஆகணும் இந்த வருஷம், அதான் என்னோட டார்கெட், ஒரு 10 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஷேப்ல இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் போடலாம். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல எங்களுக்கு வந்து எங்க ஃபேமிலியில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று போறோம், அந்த மாதிரி ஏதாவது போட்டோஸ் அதுல ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு விஷன் போர்டு மாதிரி 2025ல இதுதான் என்னோட விஷன் போர்டு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி முடிஞ்ச வரையும் அந்த விஷன் போர்டை உங்க பெட்ரூம்ல நீங்க கண்ணு முழிச்சு பாக்குற இடத்துல அந்த விஷன் போர்டை ஒட்டி வைங்க. அப்ப என்ன ஆகும்னா டெய்லி காலையில நீங்க எந்திரிக்கிறப்ப அந்த விஷன் போர்டை தான் பாப்பீங்க. விஷன் போர்டை பாக்குறப்ப என்ன ஆகும், நீங்க ஆல்ரெடி எழுதி வச்ச கோலை டெய்லி அச்சீவ் பண்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்வீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கோல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். சோ இந்த விஷன் போர்டை மேக் பண்ணி உங்க பெட்ரூம்ல நீங்க காலையில எந்திரிச்சது எதை பாப்பீங்களோ இந்த விஷன் போர்டை பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத எப்பவுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்பதான், அதாவது நீங்க பாசிட்டிவா இருக்கணும், உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு மேட்ச் ஆகணும். யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே எனர்ஜி தான், இந்த ஒரே எனர்ஜில தான் நம்ம எல்லாருமே கரெக்டா இருக்கோம். பட் ஆனா ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்டா நடக்கிறதுக்கு காரணம் உங்களோட மின் அலைகள், அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி வந்து டிஃபர் ஆகுது. யூனிவர்ஸோட நீங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகுது. அந்த யூனிவர்ஸோட நீங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சியை வந்து எப்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதுக்கு மெயினா இந்த 2025க்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு விஷன் போர்டை மேக் பண்ணி உங்க பெட்ரூம்ல ஒட்டுங்க. அதை டெய்லி காலையில எந்திரிக்கிறப்ப அந்த விஷன் போர்டை பாருங்க. அதுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ண போறேன் இந்த 2025ல. அதாவது அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லாதீங்க, அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல முக்கியமான விஷயமே என்னன்னா, ஆல்ரெடி எனக்கு அது நடந்துருச்சு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் விஷன் போர்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கும் இந்த லிங்க்ல அனுப்புங்க, நானும் பாக்குறேன். மிக்க நன்றி. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.